பிரைஸ் த லார்ட் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரைய துதியுங்கள். நம்மளை போற்றுகிறார் அவன் தேவனைய துதியுங்கள். நம்மளை குணமாக்குற கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் நம்ம நல்ல மேட்பராக இருக்கிற கர்த்தரைய துதியுங்கள். எல்லா இடத்தும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நடத்துகிற கர்த்தருக்கு கரங்களை தூக்கி நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரை, நன்றியோட சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. சோத்திர ஆண்டவரை சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காகவும் கர்த்தரை துதியுங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே சோத்திரப்பா சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறைக்கப்படி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரம். உமைய கர்த்தாவை துதிக்கிறப்பா, உமையை போற்றுகிற ஆண்டவரே, அப்பா உமையை புகழ்த்துகிறப்பா ஸ்தோத்திரம். எல்லாத்துக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் ராஜா. நீரே வல்லவரப்பா, அப்பா ஸ்தோத்திரம். நீரே உண்மையுள்ளவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. 92ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரே துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தையே கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா, ஊர்மனமாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரை, உம்மைக்கு நன்றி செலுத்துகிற. நீரே அவன் சர்வ வல்லவர் ஆண்டவரை. நீரே ஆராதனைக்கு பாத்திரப்பா ஸ்தோத்திரம். ஹalleluya. துதிக்கு பாத்திரர் ஆண்டவரை, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரை. கர்த்தர் வாழ்க்கையில் செய்த எல்லாத்துக்குமாக எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. நீரே உன்னதமானவர் ஆண்டவர். எங்கள் ஜெபத்தை அப்பா ஹalleluya அவன் கேட்டிருக்கையால் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவர், உம்மைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்று காலை வேளையில் அப்பா நாங்கள் ஒரு மனமாய் உம்மிடத்தில் கண்களை எடுக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறப்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். தழும்புகளால் குணமாகட்டும் ஆண்டவரை. இப்போதே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. ஆரோக்கியம் உள்ளவர்களா மாறட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உற்சாகம் உள்ளவர்களா மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். அப்ப உம்முடைய மகத்துவம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பண பிரச்சனையில் பாரப்படுகிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரே. வேலை கிடைக்கட்டும் அப்பா. ஆமென். ஹalleluya. பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வல்லமை அனுபவிக்கிறவர்களா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாலிபராக இருக்கிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளுமே ஆமென் நேசிக்கிறவர்களா மாறட்டும். ஊழியம் செய்கிறவர்களா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். வயிற்று பிரச்சனையில் ஆமென் பார்ப்படுகிறவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். வயிற்றுக்குள்ளே கர்த்தாவே சில பிரச்சனைகள் அதை வீர்த்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் அப்பா. எல்லா ரோகத்தின் நோய்களில் இருந்தும் குணமாக்கும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். வயிற்று வலி குணமாகட்டும். ஃபேட்டி லிவர்னால் பாரப்படுகிறவர்கள் குணமாகட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. யூரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக ஜாயிண்ட் பெயின்ஸ்னால் பாரப்படுகிறவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஆமன். இன்று கத்த உலகம் நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவம் எல்லா இடங்களிலும் வெளிப்படட்டும். நன்றியோட ஸ்தோத்திர ஆண்டவரே. நாளை நடக்க போற எங்கள் ஸ்பெஷல் மீட்டிங்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஆமென். 24th இருந்து ஆரம்பிக்கிற உபவாச ஜெப கூட்டத்துக்காகவும் நன்றி ஆண்டவர். ஆசீர்வதித்து ஜெபிக்கும் ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அது பெரிய ஆசீர்வாதத்துக்கும் ஆமென் நன்மைகளுக்கும்
காரணமாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்த கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளை ஆமென் ராத்திரி 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அந்த மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் நாளത്തെ மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாவரையும் அன்புடன் அழைத்துக் கொள்ளுகிறோம். எல்லாவரும் கரெக்டான நேரத்தில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 63 சங்கீதம் 1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மையே தேடுகிறேன். அவன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மையை தேடுகிறேன். விடிய காலத்திலே நான் உம்மையை தேடுகிறேன் அப்பா, அதிகாலமே உம்மையை தேடுகிறேன். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அதிகாலமே ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறட்டும். நீங்கள் அதிகாலமே ஆண்டவரை தேடணும். அதிகாலை எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவன் பாருங்கள், தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். ஆக்சுவலி இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் தான் சொல்லணும், கஷ்டம் தான் சொல்லணும், அழுகதான் வேணும். ஆனால் ஆமாம், இந்த வனாந்தரத்தில் இருந்து தாவீது எப்படி என்ன சொல்லிட்டு இருக்கிறது? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மையை தேடுகிறேன். தாவீதினுடைய நம்பிக்கையை பாருங்கள், எவ்வளவு அதிகமாக ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எந்த பிரச்சனையும் அந்த வனாந்தரத்தில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் நடுவில் இருந்தாலும், நீங்கள் அதிகாலமே எழுந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும், தேவனை ஆமென் துதிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்கள் எல்லா நாளும் காலையில் எழுந்து ஆமென் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதிகாலமே தேவனை தேடுகிறவர்களா மாறட்டும். கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களா மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை, சமூகத்தை தேடுகிறவர்களா மாறட்டும். அவன் காலையில் எழுந்திருந்து தேவனை ஆராதிக்கணும், வசனம் தியானிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சோத்திரத்தை நீங்கள் சொல்லணும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் வேறு ஏதாவது காரியங்களே அவன் பார்க்கறதுக்கு முன்னாகவே நீங்கள் தேவனே நீங்கள் தேடுகிறவர்களாக பூர்ண இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடணும். ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியா ஆமென் 29 அதோட அவன் 13 நாம் வாசிக்கும் போது இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் அவன் என்னைய தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் அதிகாலமே எழுந்து முழுதயத்தோடு ஆண்டவரை தேடினா நிச்சயமாக அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உணர கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். ஆமென். நீங்கள் ஹல்லேலூயா எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கிறதோ அந்த நேரம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் இதை பெற்றுக்கொள்வதற்காக ஆமென் விரும்பி ஆமென் வாஞ்சையோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் உட்காரணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ 1 மினிட் 2 மினிட் இருந்துட்டு எழுந்து போகக்கூடாது. காலையில் எழுந்து நீங்கள் சோஷியல் மீடியா நியூஸ் அது அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாகவே அதெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க. அது எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்த தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரோடு கூட சேர்ந்து அந்த சமூகத்தில் இருந்து ஜெபித்த ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்ட கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுக்கு துதிய ஆராதனையை செலுத்தி நீங்கள் உங்கள் தினத்தை உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். அன்று தினம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ச்சியின் நாளாக்கி கர்த்தர் அதை மாற்றும். கர்த்தருடைய கைடன்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். த்ரூ அவுட் டே நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஆயிருக்கும் போது காலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம். அதனால நான் இனி எதுவும் ஜெபம் இல்லை உன்னை அப்படி இல்லை. அந்த த்ரூ அவுட் டே நீங்கள் காலையில் ஜெபித்து அந்த வல்லமையோடு கூட அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவரே ஆமென் இருதயத்திலே நினைத்து கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய வழிகளை திறப்பார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றும். உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும். கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுப்பார். எல்லா இடங்களும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். எல்லா இடங்களிலும் தேவ சமாதானத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்யும். பிரியமானவர்களே, ஆமென். முக்கியமானது ஹல்லேலூயா அதிகாலமே நம்ம என்ன செய்யணும்? தேவனை தேடணும். ஹல்லேலூயா. நீங்கள் டிவி சேனலை பார்க்கறது முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு முன்னாகவே நீங்கள் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஆமென். நீங்கள் தேவனை தேடணும். உங்கள் குவாலிட்டி டைம் ஆண்டவருக்கு கொடுங்கள். அப்போது உங்களுக்கு குவாலிட்டியானதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் விரும்புகிறப்பா,
தாகத்தோடு உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நாடி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எக்காலமும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய நன்மை ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவரே அப்பா, உமே தேடி உமே நாடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுடைய அன்பில் நடக்க இந்த மக்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே காலையில் எழுந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கூட. ஆண்டவரே ஆராதிக்க கிருபை கூடப்பா. உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. பிரியமானவர்களே, இந்த மார்னிங் மெசேஜ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட 10 பேர் கூட இதை அனுப்பி வையுங்கள். இந்த மார்னிங் மெசேஜ் கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய எடுப்பதில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபத்தோடு கூட இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. Amen. Amen.